டீம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு நம்ம தம்பி பையன் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்துட்டு ஒரு கடை திறந்துருக்கான். ஸோ அவனாவது பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு அந்த பையனோட கடைக்கு ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தான். ஒரு நாள் கூப்பிட்டான், நான் வேலையாக இருந்தேன். இன்னொரு நாள் நான் கேட்டேன், அவன் கடை போடல, இப்படியே தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கேட்டான்னா இன்னைக்கு வரீங்களா அப்படின்னு. சரி இன்னைக்கு வரண்டா தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இன்னைக்கு அவனோட கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஓகே வாங்க போகலாம். டீம் அந்த பையன் வந்துட்டு 12:30 மணி கரெக்டாக சொன்னான். நான் 12:50 ஆயிடுச்சு, வந்து 5 நிமிஷம் ஆச்சு. 12:50க்கு நான் வந்துட்டேன். இன்னும் அந்த பையன் அங்கே கடையே போடல. ஸோ நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு ஒரு நம்ம பிரியாணி வீடியோ எடுக்க போகிறோம்டா அப்படின்னு சொன்னோன்னே பரபரப்பாக கிளம்பி வந்துட்டான். அங்கே பாருங்க, வீடியோனாலே வருவேன், பிரியாணினா விட்டுருவானா? இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, சீக்கிரம் பிடிக்கணும், இல்லை நான் இதை தொடரும்னு நினைக்கிறேன். உன்னை கூட்டிட்டு வரது பிரச்சனை இல்ல, நீ வந்தா நீ சும்மா இருப்பியா? இருக்க மாட்டான். அந்த கடையில வந்துட்டு சேர் இல்ல, உட்காரதுக்கு இடம் இல்ல, ஒண்ணா சொல்லி பிளேட்ல பிரியாணி சூடா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லையா பண்ணிட்டு இருப்பான். அதனாலதான் கழட்டி விட்டு வந்தேன். பின்தொடர்ந்து எப்படியா வந்துட்டான். முடிச்சுட்டு வந்து ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். அந்த பையன் வந்துட்டான் ஒரு வழியா. ஸோ நம்ம போய் அடுத்ததா பிரியாணி சாப்பிடலாம். ஸோ கடை எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். ஓகேவா, வாங்க போலாம். இவன் என்ன இவன் நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? நம்ம வந்துட்டு நம்ம தம்பியோட கடைக்கு வந்தாச்சு. இந்த கடையோட பேரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், TN யோகி ஆட்டோ பிரியாணி. ஸோ ஒரு நம்ம வந்து டாடா ஏசியில் பார்த்துருப்போம், ஈச்சர் அந்த நிறைய இதில் பார்த்துருக்கோம். ஒரு ஆட்டோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணியாக இருக்குது. ஸோ இந்த ஆட்டோவை பார்க்கவே சூப்பராக இருக்குது. சரிதானா? சரி வாங்க போய் பிரியாணி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே வாங்க போகலாம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி பிரியாணியை வாங்கிட்டேன். நமக்கு முன்னாடி போய் பரபரப்பாக வாங்கிட்டு வந்துட்டான். தேங்க்ஸ் ராமப்பா. இந்த சாப்பிடு. வாடா தம்பி, அங்க பாருங்க யாருன்னு. இந்த பிரியாணியை பாக்குறதுக்கு சும்மா சூப்பராகவே இருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு லெக் பீஸ் ஒன்று போட்டு கொடுத்துருக்காப்புல. ஸோ வாங்க பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. ஆனால் பாஸ்மதி பிரியாணி. ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்டான பிரியாணி. ஸோ பீஸ் எல்லாமே நல்லா சரியான ஜூஸியாக இருக்குது. நல்லா நார்மலாக ட்ரையாலாம் இல்லாமல் பீஸ் வந்துட்டு நல்ல ஒரு செம்மையாக இருக்குது. ஸோ வாங்க அடுத்து ஒரு 8 பச்சடி சிக்கன் எல்லாம் சேர்த்து வச்சு அப்புறம் வேற மாதிரி. ஏன் உன் லவ் போயிடுறா அவனுக்கு? அவனுக்கு சாப்பிட. ஸோ இப்போ அடுத்தது நமக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த கடையில இன்னொரு ஒரு ஃபேமஸ் என்னன்னா அந்த வரமிளகா சிக்கனா. ஸோ இதுவுமே பாக்குறதுக்கு வந்துட்டு மிளகாலாம் இந்த சில்லி ஃபிளெக்ஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கு. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா காரசாரமா சூப்பரா இருக்கு. இதையுமே சாப்பிடா, இதையுமே பிரியாணி வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும். சூப்பராக இங்க வந்துட்டு ஒரு பிரியாணியோட பிரைஸ் வந்துட்டு 100 ரூபா. இந்த சில்லி சிக்கனோட பிரைஸ் வந்துட்டு 80 ரூபா. ஸோ 80 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்து, சூப்பரா இருக்கு. ஓ எப்படி இருந்துச்சு பிரியாணி? நல்லா இருக்குல்ல? பிரியாணி எப்படா இருக்கு சொல்லு. எனக்கு முன்னாடி வந்து வாங்கினீங்களா சொல்லு. பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. கம்மி கடை அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை, பிரியாணியும் சரி அந்த பீஸும் சரி நல்லா இருக்கு. 100 ரூபாய்க்கு ஒருத்தர் எப்பவுமே குறை சொல்லுவான், நீங்க அவனே நல்லது சொல்லியிருக்கானா. நம்ம வந்துட்டு இங்க வேற மாதிரி சாப்பிட்டாச்சு. நம்ம
நம்ம கடையில் வந்துட்டு பிரியாணி வந்து எப்படி இருந்துச்சுன்னா மற்ற கடையில் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஒரு இவங்கெல்லாம் மசாலாலாம் இவங்களாம் அரைச்சி போடுற வச்சு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பவுடர் கூட இவங்களாம் அரைக்கிறாங்கன்னா அதனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது எப்போவுமே எல்லா கடையிலும் குறை தான் சொல்லுவோம். எல்லா நீங்கள் நல்லா போட்டாலும் குறை தான் சொல்லுவோம். அவர்கிட்ட பிரியாணி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்டான பிரியாணி சாப்பிட ட்ரை பண்ணுறோம். நம்ம ஆட்டோ பிரியாணி ட்ரை பண்ணுங்க. இதில் வந்துட்டு இந்த கடையில் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் என்னன்னா இந்த உப்பு கறின்னு சொல்லுவாங்க. இந்த வரமிளகா எல்லாம் அடிச்சு போட்டு ஒரு பெரட்டல் மாதிரி இருக்கும், ட்ரையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த காட்டு ஒருவல்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்து பக்கம்லாம், அது மாதிரி வந்து ஒன்று கொடுக்குறாங்க. அந்த மிளகா உப்பு கறி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் வந்து 80 ரூபா, பிரியாணி வந்து 100 ரூபா. ஒருத்தர் சொல்லுவேன் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அடுத்த தடவை நம்ம தஞ்சாவூர் பக்கம் இங்கே வந்தீங்கன்னா நம்ம டிஎன் யோகி ஆட்டோ பிரியாணியில் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான விதத்தை பார்க்கலாம். ஓகே, பிரியாணி வீடியோ வேற கூட்டு போங்கடா. நன்றி. வந்துரு பாய்.